அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் திகதி வியாழக்கிழமை. இன்றும் கூட நாட்டில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். அந்த வகையிலே இன்றும் கூட பாராளுமன்றம் கூடியிருந்தது. பல சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றன. குறிப்பாக இன்று காலையிலே பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து கேள்வி ஒன்றை தொடுத்திருந்தார். ஏன் இந்த நாட்டிலே இன்னும் இஸ்லாமிய மத புத்தகங்களை இறக்குமதி செய்வதற்கு மாத்திரம் தடை? இனவாதம் இல்லாத அரசாங்கம் இப்படி செய்யலாமா என்ற ஒரு வினாவை தொடுத்திருந்தார். உங்களுடைய அரசாங்கம் இப்படி மத ரீதியாக பாகுபாடு உருவாக்கி ஒவ்வொரு மதங்களுக்குரிய புஸ்தகங்களுக்கு வேறு விதமான நிபந்தனைகள் வைப்பது பிழை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த வினாவுக்குரிய பதிலை அமைச்சர் வழங்கி இருந்தார். பாதுகாப்பு அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டவை தவிர்ந்த ஏனைய இஸ்லாமிய மத நூல்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு எந்த தடை உத்தரவும் விதிக்கப்படவில்லை. தேசிய பாதுகாப்பு கருதி ஜனாதிபதி விசாரணை குழுவின் பரிந்துரைக்கமைய அனைத்து மத புத்தகங்களும் ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கைக்கு மாத்திரம் உட்படுத்தப்படுகிறது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர் நிசாம் காரியப்பர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். 2021ஆம் ஆண்டு மே மாதம் பாதுகாப்பு அமைச்சின் அப்போதைய செயலாளரின் வழிகாட்டுதலின் கீழ் பாதுகாப்பு அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டவை தவிர்ந்த ஏனைய இஸ்லாமிய மத நூல்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு எந்த தடை உத்தரவும் விதிக்கப்படவில்லை என்றாலும் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை குழுவின் பரிந்துரைக்கமைய அனைத்து மத புத்தகங்களும் ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கை மாத்திரம் இடம்பெறுகிறது. குறித்த ஒழுங்குபடுத்தல் நடவடிக்கை காரணமாக புத்தகம் இறக்குமதியாளர்களுக்கு எந்த சிரமங்களும் ஏற்படுவதில்லை. அத்துடன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு அமைச்சினால் எந்த தாமதிப்பும் ஏற்பட போவதில்லை. ஒழுங்குபடுத்தலின் கீழ் இருக்கும் மீளாய்வு குழுவின் அறிக்கை பாதுகாப்பு அமைச்சின் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டு 48 மணி நேரத்துக்குள் பதிலளிக்கப்படும். இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அடிப்படைவாத புத்தகங்கள் இந்த நாட்டுக்குள் ஒழுங்குபடுத்தப்பட்டு வருவதுடன் காலத்துக்கு ஏற்ற தரவுகள் மீளாய்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த நடவடிக்கை அனைத்து மத புத்தகங்களுக்கும் இடம்பெறுகிறது என்றார். பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர அப்படி பதில் சொல்லி இருந்தாலும் கூட மீண்டும் எழுந்த நிசாம் காரியப்பர் தைரியமாக கேட்டிருந்தார். நீங்கள் பொறுப்புடன் தான் கூறுகிறீர்களா? இது ஏனைய மத நூல்களுக்கும் இப்படியான மீளாய்வுகள் செய்யப்படுகின்றனவா அல்லது இஸ்லாமிய மத நூல்களுக்கு மாத்திரம்தான் இந்த நடவடிக்கையை செய்கிறீர்களா என்று கேட்க அருண ஜெயசேகர இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், எல்லா மத நூல்களுக்கும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் அப்படி ஒன்று நடைபெறுவதை நாங்கள் இதுவரையிலே கேள்விப்படவில்லை. இன்றைய தினத்திலே பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையிலே மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டது. මැදට පයින්න නැතුව. ඔබතුමා නියෝජ්‍ය කතානායකතුමාට කියනවා මැදට පයින්න නැතුව ඉන්න කියලා. මොකද? ඔබතුමාගේ ඉල්ලාසෙන් එක්කමතුමාට සමාව ගන්න කියන්න නැතිනම් ඉල්ලාස් කර ගන්න කියන්න. சஜித் பிரேமதாசா லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி குறுக்கிடுகிறார். சஜித் பிரேமதாச கடுப்பாகி ரிஸ்வி சாலியை பார்த்து நடுவில் பாய வேண்டாம், வாயை மூடிக்கொள்ளுங்கள் என்று கூற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க எழுந்து சஜித் பிரேமதாசவோடு காரசாரமாக மோதிக்கொண்டார். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் திகதி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இத்தகைய தருணத்தில் இது தொடர்பாக அண்மை காலமாக அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன மற்றும் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக வெளிப்படையான விசாரணை நடத்தி அவர்களது குடும்பத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நியாயத்தை நிலைநாட்டி கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுங்கள். லசந்த விக்ரமதுங்கவின் கொலையாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். சஜித் பிரேமதாச இந்த காத்திரமான உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது பிரதி சபாநாயகர் குறுக்கிட்டார். கோபமடைந்த சஜித் வாயை மூடுங்கள், நடுவில் பாய வேண்டாம் என்று கூற சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க எழுந்து දැන් ඊයේ කෙනෙක් කතානායකතුමාට මෙතන shame on you කියලා කෑ ගැහුවා. අද එක්කෙනෙක් කිව්වා බග කියලා ආණ්ඩු පක්ෂ සංවිධායකතුමාට.
දැන් විපක්ෂ நாயකතුමා ඔබතුමාට කියනවා පණින්න නැතු ඉන්න මැදට පයින්න නැතු ඉන්න කියලා. ඔබතුමාගේ ඉල්ලාස් කරගන්නවද කියන්නේ ඔක්කොටම කලින්? கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நேற்றைய தினம் ஒருவர் உங்களை பார்த்து, சபாநாயகரை பார்த்து ஷேம் ஆன் யூ என்று கத்துகிறார். இன்றைய தினம் ஒருவர் பகர் என்று கூறுகிறார். இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உங்களை பார்த்து வாயை மூடுங்கள், நடுவில் பாய வேண்டாம் என்கின்றார். இது என்ன? இதை நாங்கள் சீரியஸாக எடுக்க போகின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக இந்த இடத்திலே மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்ற உரத்த குரலில் விமல் ரத்நாயக்க தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த சஜித் பிரேமதாச சரணடைகிறார். When I mentioned that word Medata Panindepa, I actually meant please don't obstruct, but I used a different word, and if you consider it as an insult to the chair, I withdraw it. நான் எனக்கு ஒன்றும் ஈகோ கிடையாது, நான் பிழையாக இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சஜித் அசால்ட்டாக இந்த வாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். சஜித் பிரேமதாசவுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையிலே இந்த வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அவதானித்தீர்களோ தெரியவில்லை, பின்னால் இருந்து ஒரு சத்தம் வந்தது. I am the chair here. In fact, honorable leader of the opposition, the remark you made insult to the chair. அது யாருடைய சத்தம் தெரியுமா? வைத்தியர் அர்ச்சுனாவுடைய சத்தம். தேவையில்லாமல் வாயை கொடுத்த அர்ச்சுனாவுக்கு பிரதி சபாநாயகர் காரசாரமான எச்சரிக்கையை விடுத்தார். Please maintain the decorum of this house. I will have to call upon the sergeant of the arms to remove you from the house. சபையில் அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை படைக்கல சேவிதர்களை கொண்டு சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் என்று பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி கடுமையாக எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரதமரிடத்தில் கேள்வி எழுப்பி உரையாற்றும் போது சபாபீடத்தை அவமதிக்கும் வகையில் அவர் வசனம் ஒன்றை வெளிப்படுத்தியதால் ஏற்பட்ட சர்ச்சையின் போது அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்டமையினால் சபாநாயகர் இவ்வாறு எச்சரிக்கையை விடுத்தார். எதிர்க்கட்சி தலைவரால் தெரிவிக்கப்பட்ட கருத்தொன்று தொடர்பில் பிரதி சபாநாயகர் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் போது புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பியினால் சபாநாயகரை பார்த்து வெட்கம் என்று கூறிய வசனத்தை சுட்டிக்காட்டியும் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சபாபீட ஆசனத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார். அதே போன்று நேற்று எம்பி ஒருவர் இந்த ஆசனத்தை பார்த்து ஷேம் என்று கூறி அவமதித்துள்ளார். நான் அவ்வேளையில் இந்த ஆசனத்தில் இருந்திருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பேன் என்றார். இவ்வேளையில் அர்ச்சுனா எம்பி அது தொடர்பில் ஏதோ கருத்து தெரிவிக்க முயன்றதுடன் அமைதியற்ற முறையிலும் நடந்து கொண்டார். இதன் போது ஆசனத்தில் அமருமாறும் சபையின் ஒழுக்கத்தை பேணுமாறும் பிரதி சபாநாயகர் அவரை கேட்டுக்கொண்டார். ஆனால் தொடர்ந்தும் அர்ச்சுனா எம்பி அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட நிலையில் நீங்கள் ஆசனத்தில் அமராவிட்டால் படைகள சேவிதர்களை கொண்டு சபையில் இருந்து வெளியேற்ற நேரிடும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து அர்ச்சுனா எம்பி அமைதியாக இருந்தார். எது எவ்வாறு நடந்தாலும் தினமும் பாராளுமன்றத்திலே அர்ச்சுனா ஹைலைட் ஆகிக்கொண்டே இருக்கிறார். இது இவருடைய பிளானா அல்லது என்னமோ? கமெண்ட் பகுதியிலே நீங்களே சொல்லுங்கள். 2022ஆம் ஆண்டு அரகல காலப்பகுதியிலே அப்போதிருந்த சில அரசியல்வாதிகளுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவங்களை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அவர்கள் பாவம், அப்பாவிகள், நாட்டுக்காக வேண்டி இந்த மிகப்பெரிய இழப்பை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை. இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அவர்கள் இழப்பீடாக எத்தனை லட்சங்களை எத்தனை கோடிகளை பெற்றார்கள் என்ற பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டன. පෞද්ගලික 2021 අවුරුද්දේ මේ දේපල හානි උනාය කියලා ඒ වෙලාවේදී දේශපාලඥයන් විසින් කොහොමද මේ රජයෙන් වන්දි අරගෙන තියෙන්නේ කියන එක கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். 2022ஆம் ஆண்டில் தமது வீடுகள் சேதமடைந்து விட்டதாக தெரிவித்து கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை இழப்பீடாக பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அம்பலப்படுத்தப்பட்டது. இதன் போது சிலர் லட்சக்கணக்கிலும் இன்னும் சிலர் கோடிக்கணக்கிலும் பெற்றிருப்பது அம்பலமாக இருக்கிறது. 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதன் போது இழப்பீடுகளை பெற்றிருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல 95.9 மில்லியன்களை பெற்றிருக்கின்றார் இழப்பீடாக. ஜான்சன் பெர்னாண்டோ 93.4 மில்லியன்களை பெற்றிருக்கின்றார். காமினி லொகுகே 74.9 மில்லியன்களை பெற்றிருக்கின்றார். நம்முடைய தங்க மகன் அலி சப்ரி ரஹீம் 70.9 மில்லியன்களை பெற்றிருக்கின்றார். நிமல் லான்சா 69.2 மில்லியன்கள். இப்படி கோடிக்கணக்கில் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் லட்சக்கணக்கிலே பெற்றிருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை குறைத்த விவகாரம் அண்மைய நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே பாரிய அளவிலே பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போது அதற்கு எதிராக போடப்பட்ட மனுவை விசாரிக்க
உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு படையினரின் எண்ணிக்கையை 60ஆக குறைப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை மார்ச் மாதம் 19ஆம் திகதி பரிசீலிக்க உயர் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. இந்த மனு இன்று 6ஆம் திகதி நீதிபதிகள் பிரீத் பத்மன், சூரசேன, ஜனகடி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகிய மூவர் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் என பிள்ளையான் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்துகிறார் என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து பதிலளிக்கும் போதே பிள்ளையான் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் 4 வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் 4க்கும் சென்றார்? தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார். ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள். அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் IS மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன். 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும்? ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிறைவுக்கு வருகின்றது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றைய ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.